வாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை ரெசிபி தாங்க. தோசைன்னா சும்மா இல்லைங்க, வெரைட்டி தோசை தான். 12 தோசை வெரைட்டி எப்படிலாம் செய்யலாம், எவ்வளோ ஆரோக்கியமானது, மில்லட்ஸ் வச்சுலாம் எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்றத தாங்க பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெயிட் லாஸ்க்கும் பண்ணிக்கலாம். அப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி தோசை ரெசிபிஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி ஒயிட் கலர்லேயே நம்ம அரிசி போட்டு செய்ய தேவையில்லை. இதில் நான் வந்து அரிசி போட்டு எந்த இதையும் செய்யாத, சும்மா லைட்டாக வேறு ஏதாவது கூட ஆட் பண்ணியிருக்கேனே தவிர இது எல்லாமே ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. மாவு இல்லையா, அதுக்குண்டான ரெசிபிஸும் இருக்குது. தக்காளி தோசை, இந்த மாதிரி பொரி தோசை, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிடலாங்க. மூட்டு வலி இருக்கா, அதுக்குண்டான தோசைகளாமும் இருக்குது. இது என்னடா பச்சையாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, வாங்க என்னென்ன தோசை வெரைட்டிஸ் 12யும் பார்த்துடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் எது பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். சிவப்பு சோளத்தை வச்சு தாங்க பார்க்க போகிறோம். ஒரு கப் அளவுக்கு சிவப்பு சோளம் எடுத்துருக்குங்க. உங்ககிட்ட நிறைய இருந்தால் வெறும் சிவப்பு சோளம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 கப்புமே நீங்கள் சோளமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா உளுந்து ஆட் பண்ணியிருக்கேங்க 1/4 கப் அளவுக்கு. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா அலசி ஊற வச்சிடலாங்க. நல்லா 2-3 டைம் தண்ணி போட்டு நல்லா களைஞ்சி எடுங்க. இது வந்து வெள்ளை சோளமும் கிடைக்கிது. இப்போ நான் வந்து இதை அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து தோசையாக பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டும் சூப்பராகவும் இருந்ததுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு காலையில் ஊற வச்சுட்டேங்க, நைட்டு வந்து அரைச்சிட்டேன். அதாவது ஈவினிங் அரைச்சிட்டு நைட்டு தோசை செஞ்சேன். நீங்கள் நைட்டு அரைச்சி வச்சுட்டு காலையில் தோசை கூட செஞ்சிடலாம். ரெட் கலர் சோளம் தாங்க, வெள்ளை கலர் சோளமும் இருக்குது. உங்களுக்கு எது கிடைச்சாலும் வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக தோசை வந்ததுங்க. ஹெல்த்தியான ரெசிபி கூட. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாவு இல்லைங்களாங்க, இருக்கவே இருக்குது. தக்காளி தோசை, அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்தலாம். வெங்காயம் சின்னதாக ஒன்று எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்குங்க. இஞ்சி ஒரு 2 துண்டு, தக்காளி ஒரு 4-5 தக்காளி எடுத்துக்கோங்க. நாட்டு தக்காளியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். வரமிளகா 4 எடுத்திருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா ரவை தாங்க ஆட் பண்ணி செய்ய போகிறோம். மாவு இல்லைங்களா, கவலையே படாதீங்க, இந்த ரவையை வச்சு தோசை செஞ்சிடலாம். ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்குங்க. இந்த ரவை கூட பார்த்தீங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், கல்லுப்பு ஆட் பண்ணி. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன ஆட் பண்ண போகிறோம்னா தயிர், கெட்டியான தயிர் தாங்க இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா மாவு உங்களுக்கு தயாராகிடுங்க. எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் தாளித்து செஞ்சாலும் செஞ்சுக்கலாம். பசங்களுக்கு வந்து அந்த வெங்காயம்லாம் தென்படாத இருக்கிறதுக்கு தான் இது கூடயே போட்டு அரைச்சிட்டோம். கூட பார்த்தீங்கன்னா ஜீரகம்லாம் கூட போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ இந்த தோசையை நம்ம செஞ்சுட்டு கொடுத்துக்கலாம் பசங்களுக்கு. நானும் இந்த தோசையை வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண கேள்விப்பட்டேன். ஆனால் எனக்கு செமையாகவே வந்ததுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அரைச்சிட்ட உடனே ஊற்றும் போது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வருது. கொஞ்சம் டைம் ஆக பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஆக ஆரம்பிச்சிடுது. அந்த டைமில் நீங்கள் இன்னும் 1 ஸ்பூன் ரவையை போட்டு கூட மிக்ஸ் பண்ணி தோசையாக பண்ணிடலாம். தக்காளி தோசை இவ்வளோ சுலபமாக இருக்கும்னு நானும் எதிர்பார்க்கலிங்க. அவ்வளோ ஈஸியாக இருந்தது. டக்குன்னு ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம், மாவு இல்லைன்னா 4 தக்காளியை போட்டு இந்த மாதிரி தக்காளி தோசையை கொடுத்துடலாங்க. இதுக்கும் தேங்காய் சட்னி, கார சட்னி இதெல்லாம் சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி தக்காளி தோசையும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு இல்லாத டைமில். அப்படியே எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே கரெக்டாக நம்ம எப்படி தோசைலாம் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லாவும் வந்ததுங்க. நல்லா திருப்பவும் நல்லா வாட்டமாக இருந்தது, கிழியவே இல்லைங்க தோசை. அவ்வளோ சூப்பராக வந்தது. இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். தேங்காய், புதினா கொஞ்சோண்டு அதில் ஆட் பண்ணி, கொத்தமல்லி ஆட் பண்ணி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினை அரிசி தோசை தாங்க செய்ய போகிறோம். அதே மாதிரி தாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு தினை அரிசி எடுத்துக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1/4 கப் பச்சரிசி தாங்க ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். கிறிஸ்பியாக வரதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அலசி இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் அலசி மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த அரைச்சி எடுத்துக்கலாங்க சால்ட் போட்டு. இது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதுவும் நான் வந்து காலையில் அரைச்சி வச்சேன். ஈவினிங் இந்த மாதிரி நல்லா புளிச்சு வந்துருந்ததுங்க. இதையும் நம்ம வந்து தோசையாக செஞ்சுக்கலாம், தாளித்து செஞ்சுக்கலாங்க. இட்லியாகவும் சூப்பராக வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பணியாரம் சூப்பராக வந்தது. இந்த மாதிரி தாளிச்செல்லாம் பணியாரமும் செஞ்சேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி தாளித்து கேரட்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்த ரைஸாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. தினை அரிசி, வரகரிசி, சாமை, இந்த மாதிரி குதிரவாளி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சமாக நேற்று செஞ்சதில் ஒரு 2-3 ஸ்பூன் இருக்கிறதுனால அதை சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ் இருந்ததுங்க, அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் ரைஸ் போடும்போது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ரைஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி தோசையில் போட்டு செஞ்சுக்கலாம், ஹெல்த்தியாகவும் பசங்க சாப்பிடுவாங்கன்ட்டு ரெட் ரைஸ், ப்ரௌன் ரைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா தினை அரிசி, இது 3மே ஈக்குவல் குவான்டிட்டியில்
சின்ன கிளாஸ் அளவுக்கு எடுத்துட்டு அதே கிளாஸ் அளவுக்குள்ள பச்சரிசி எடுத்திருந்தாங்க. இது 4த்தையும் ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி 1/4 கப் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்து அப்புறம் வெந்தயம் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கிட்டு அரைச்சி எடுத்துடலாங்க. ஒரு ரவுண்டு நான் அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்த ரவுண்டு போட்டிருக்கேன். இது கூட என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாதம் தாங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சாதத்தை ஆட் பண்ணிக்கிங்க. கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க. இது இட்லியாக ஊற்றுனீங்கன்னா பஃப்னு வரதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி சாதத்தோட போடுறோம். அப்படி இல்லையா அவல் கூட போட்டு அரைக்கலாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். இது புளிச்சு வந்த பிறகு தோசையாக போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த தோசை ரெசிபி என்னன்னு பார்த்துடலாம். கவனி அரிசியை வச்சு தாங்க செய்ய போகிறோம். இந்த ரைஸை வச்சு செய்யும் போது தோசை அவ்வளோ மெலிசாவும் கிறிஸ்பியாகவும் இருந்ததுங்க. இதுவும் நான் வந்து ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம தோசைலாம் செய்ய மாட்டோம் இல்லைங்களா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெறும் அரிசியை வச்சு தான் செய்வோம். தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்யறதை விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி டெய்லியும் ஒரு தோசையாக கூட நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லையா 4 நாளைக்கு வந்து வீக்லி 4 டேஸ் இந்த மாதிரி தோசை கொடுக்கலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அரிசி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அரிசிக்கு பதில் கவனி அரிசியே ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி கூட செய்யுங்க. கூடவே பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. புழுங்கலரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம் இட்லியாக செய்யறதுனா. நான் தோசைன்றதுக்காக பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் அளவுக்கு அதே மாதிரி உளுந்து அப்புறம் வெந்தயம் 2 ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. கிறிஸ்பியாக வரதுக்காக தான் கடலப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நிறைய தொலி வந்தது, அதாவது அந்த அழுக்கெல்லாம் நிறைய வந்தது. அதனால் ஒரு 5-6 டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இதை ஊற வச்சிடலாம். நம்ம ஊற வச்சுட்டு நம்ம இப்போ நைட்டு ஊற வச்சுருக்கேன். நான் காலையில் அரைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா வந்தது மாவு. நீங்கள் இட்லியாக கூட ஊற்றலாம். பச்சரிசிக்கு பதில் புழுங்கலரிசியாக போட்டிங்கன்னா 2த்துக்கு கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், அரைச்சி எடுத்துகிட்டேன். எவ்வளோ நைஸாக அரைச்சிட்டு பாருங்கள். எல்லாமே மிக்சியில் தாங்க அரைச்சேன். குயிக்காகவும் ஆயிடுச்சு. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி தோசை ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணலாம். பசங்களுக்கு ஹெல்த்தியாக வேணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி டெய்லியும் செய்யலாங்க. குழிப்பணியாரமாக செஞ்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லையா இட்லியாக போட்டுட்டிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் குழிப்பணியாரம், இட்லி, இந்த மாதிரி ஃப்ரை அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். இப்போ தோசையும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்களேன். அவ்வளோ அழகாக வந்ததுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்தது. நம்ம வந்து இது வந்து கஞ்சி காசியோ இல்லை இந்த மாதிரி கொடுக்கும்போது பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. தோசைனா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தாங்க இந்த மாதிரி தோசையில் வந்து எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிடலாம். நீங்கள் வந்து வெறுமா ஒரு நாள் வந்து ஒயிட் ரைஸ் போட்டு, அதாவது வெள்ளை தோசையாக வேணும்னும் போது கூட பசங்களுக்கு தெரியாத மாதிரி 1 ஸ்பூன் பச்சைப்பயிறு கூட கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை போட்டிங்கனாலும் ஒன்றும் தெரியாதுங்க. அதெல்லாம் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா தோசையும் சூப்பராக வரும், இட்லியும் சூப்பராக வரும். இதுக்கு கார சட்னி தாங்க வச்சுருந்தேன். இதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு கார சட்னியை அரைச்சிட்டேன். ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உண்டான கீரை தாங்க இது. அவங்க மட்டும் இல்லைங்க, எல்லாருமே எடுக்கலாம். முடக்கத்தான் கீரை தான் இது. வந்து வீட்டிலே நீங்கள் வச்சிங்கனாலே கொடி கொடியாக வர ஆரம்பிச்சிடுங்க. அவ்வளோ நல்லது இது. நீங்கள் வந்து சின்ன வயசில் இருக்கும் போதே பசங்களுக்கு இந்த கீரைகளை எல்லாமே பழக்கம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து வேண்டானே சொல்ல மாட்டாங்க. இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் என்னோட அதாவது அந்த பால்கனியில் வச்ச தொட்டிலேயே இருந்தது தாங்க. அந்த கீரையை தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மந்த்லி எடுத்து கொஞ்சமாக இருந்தாலும் இது கூட வந்து நம்ம தோசை மாவு வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை எடுத்து ஆட் பண்ணி அரைச்சி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் கொடுத்துருவேன். நிறைய இருக்குது, ஊரில் இருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா நிறைய அரைச்சிட்டோம், நிறைய கீரையும் இருக்குது அப்படின்னா அதை வந்து நிறைய அரைச்சி குழிப்பணியாரமாகவும் செய்யலாம். அப்படி இல்லையா நம்ம வந்து இந்த கீரையை வந்து ரசம் அப்படி இல்லைன்னா புளிக்குழம்பு மாதிரி கூட வைக்கலாங்க. அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டேன். கீரை இருக்கிறதே தெரியாது. பசங்களுக்கும் க்ரீன் கலர் தோசை அப்படின்னீங்களா, கலர் தோசையாக இருக்கும்போது விரும்பியும் சாப்பிடுவாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது கூட ரைஸ் ஆட் பண்ணாத வேறு மாதிரி ஏதாவது ஆட் பண்ணி கூட சாப்பிட்லாம். ப்ரௌன் ரைஸாக இருக்கட்டும், கொள்ளை வச்சு கூட தோசை செய்யலாங்க. பயிரை வச்சுலாம் தோசை செய்யலாம். அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கும் பார்த்தீங்கன்னா சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சாம்பார் தான் இருந்தது, அதனால் அதை ட்ரை பண்ணேன். அடுத்ததை பார்த்தீங்கன்னா வெள்ளை சோளம் தாங்க. ஏற்கனவே நம்ம சிவப்பு சோளம் வச்சு பார்த்துட்டோம். இப்போ வெள்ளை சோளத்தை வச்சு பார்க்க போகிறோம். இது வந்து சின்ன கப்பில் 4 கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இது இட்லியாகவும் செஞ்சுக்கலாம், குழிப்பணியாரமும் செஞ்சுக்கலான்றதுனால கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே போட்டிருந்தேன். அதே மாதிரி 1/4 கப் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் அரிசி எதுவுமே ஆட் பண்ணலை, அப்படியே தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா அரிசி 1 கப் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அரைச்சி இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ தோசையாக தான் செய்ய போகிறோம். காலையில் அரைச்சிட்டா நைட்டு தோசை ரெடி தாங்க. கண்டிப்பாக பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக வந்தது. இதுவும்
நல்லா கிறிஸ்பியாக வந்தது. ரெட் சோளம் வந்து எனக்கு அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கிறது இல்லை. இந்த வெள்ளை சோளம் என்ன டக்கு டக்குன்னு கிடைச்சிடும். அதனால் எப்பயுமே இந்த மாதிரி வாங்கிக்குவேன். நீங்கள் வந்து கோதுமை மாவு அரைக்கும் போது கூட இதை வந்து கொஞ்சமாக போட்டு அரைச்சி கூட வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்களேன், கிறிஸ்பியாக வந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி சோளத்தை வச்சும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, எதுன்னு தெரியுதுங்களா? ராகியை வச்சு தாங்க பார்க்க போகிறோம். ராகி வந்து 2 கப் அளவுக்கு, அதே மாதிரி பச்சரிசி 1 கப் அளவுக்கு, உளுந்து 1/4 கப் அளவுக்கு, அப்புறம் வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா அலசி இதை எடுத்துட்டு ஊற வச்சு எடுத்து அரைக்க போகிறோம். இப்போ வந்து காலையில் ஊற வச்சுட்டேன். இப்போ நைட்டுக்கு அரைச்சி வச்சுட்டேன்னா காலையில் செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தாங்க இதை ரெடி பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சாச்சு பாருங்களேன், எவ்வளோ க்ளீனாக வந்தாச்சு. பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. ஒரு 3-4 டைம் வாஷ் பண்ணி எடுங்க. அந்த தொலிலாம் வரும், எப்படி பார்த்தாலும் அந்த வந்து ராகியிலேருந்து தொலி வரும். அதனால் அதெல்லாம் நல்லா அலசி எடுத்துருங்க. இந்த மாதிரி இட்லி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உளுந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அரைச்சிட்டிங்கன்னா இட்லியும் நல்லா பெருசாக சாஃப்டாகவும் வருங்க. கண்டிப்பாக இட்லிக்குன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். பச்சரிசியை தவிர்த்துட்டு புழுங்கல் அரிசி கூட நீங்கள் ஆட் பண்ணி தோசையாகவும் செய்யலாம், இட்லியாகவும் செய்யலாம். இதை பாருங்கள் எப்படி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜார்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம தோசையை கூட ஊற்றி காமிக்கிறேன் பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் நான் ஊற்றும் போது அந்த இது எடுக்கலை. அதனால் உங்களுக்கு வந்து இன்னொரு தோசை பிக்சரையவே காமிச்சிடுறேன். அவ்வளோ கிறிஸ்பியாகவும் இருந்தது, சூப்பராகவும் இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் தாளித்து கூட நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இட்லியாக செய்யலாம், குழிப்பணியாரம் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாங்க. ராகியும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது. கஞ்சி வச்சு குடிப்பீங்க தான், ஆனால் பட் வந்து ராகி தோசையும் ஃப்ரீக்வெண்ட்டாக செய்யலாம். இடியாப்பம் செய்யலாம் ராகி மாவை வச்சு புட்டு செய்யலாங்க. சோளத்தையும் வச்சு புட்டெல்லாம் செய்யலாம். அந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லையா இதை வச்சு பூரி சப்பாத்தி கூட செய்யலாங்க, அதுவும் நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. சால்ட் போட்டு நம்ம தோசை ஊற்றி கிறிஸ்பியாக எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து அப்போ அட் ப்ரெசென்ட்டில் முருவலாக வேணும்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணி ஊற்றிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முளைக்கட்டின பயிரை வச்சு செய்யலாங்க. பச்சை பயிரை வச்சு செய்யும் போது அவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்க. பச்சை பயிறுன்னு இல்லைங்க, நீங்கள் எதை முளை கட்டினீங்கனாலும் அவ்வளோ சத்துக்கள், ஃபைபர் கண்டென்ட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா வெறுமா வந்து உளுந்து ஆட் பண்ணி வெந்தயம் ஊற வச்சு கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாங்க. இப்போ 4 கப் ஊற வைக்கிறீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு உளுந்துவும் ஊற வச்சுடுங்க. வெந்தயமும் 2 ஸ்பூன் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டாக. அப்படி இல்லையா இது வந்து 2 கப் அளவுக்கு, அரிசி 1 கப் அளவுக்கு, அந்த மாதிரி கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த மாதிரி முளை கட்டி அரைக்கும் போது உங்களுக்கு இன்னும் வந்து ஸ்ட்ரென்த் அதிகம். அப்படியே ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் பசங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக ஃபைபர் கண்டென்ட் நல்லாவே இருக்கும். அந்த வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க இந்த தோசையை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த பாருங்கள், நான் பச்சை பயிர் தோசை அரைச்சி எடுத்துட்டு இதையும் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்திருந்தது. இதுக்கும் கார சட்னி அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாங்க. எல்லா பயிரையும் போட்டு கூட நீங்கள் தோசையாக செஞ்சுக்கலாங்க. எல்லாமே போட்டு கடலக்கொட்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம் 2, இந்த பயிருங்க எல்லாத்தையும் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொரியை வச்சு தாங்க தோசை செய்ய போகிறோம். என்னடா இது பொரி தோசை அப்படின்னு நினைக்கிறீங்களா? சூப்பராகவே வருங்க, வாங்க பார்த்துடலாம். இப்போ வந்து பொரியையும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ரவையை வந்து ஊற வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன கப்பில் ரவையை ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து ஊறணும். ஒரு 2 hours ஊறும் போது பார்த்தீங்கன்னா 1 hour ஊறினா கூட போதுங்க, நல்லா சாஃப்டாக ஆகிடும். ஊறும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா எழும்பி வரும். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஊற வச்சுடுங்க. இப்போ இதை வந்து பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவல் வச்சு கூட செய்யலாங்க. அந்த மாதிரி கூட மாவு இல்லாத டைமில் வெறும் அவலை வச்சும் இந்த மாதிரி ரவையும் போட்டு தயிர் போட்டு அடித்து தோசை செய்யலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஊற வச்சாச்சுங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பொரியை வந்து நம்ம க்ளீன் பண்ணிட போகிறோங்க. ஃபஸ்ட்டு அதுலேயும் தூசிலாம் இருக்கும் இல்லைங்களா, தண்ணி போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அலசி எடுத்துட்ட பிறகு அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். இது கூட என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றத தானே யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக அதையும் சொல்லிடுறேன். அலசி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாங்க. நல்லா சாஃப்டாக ஆகிடும் உடனே போட்டோடனே. எப்போல்லாம் தோசை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ மாவில்லையோ இந்த மாதிரி தக்காளி தோசை, பொரி தோசை இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டேன். இதுக்கு வெந்தயம் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லைங்க. வெறும் இந்த ரவையும் தயிரும் தான் ஆட் பண்ண போகிறோம். நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு பாருங்களேன். இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு பிடிக்கும். எப்பயாவது மாவு இல்லாதப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ கெட்டி தயிர் தான் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கூடயே பார்த்தீங்கன்னா இந்த ரவை எல்லாத்தையும் ஆட் பண்ணி சால்ட் ஆட் பண்ணி நம்ம இப்போ தோசை தான் செய்ய போகிறோம். அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு பாருங்களேன், அது வந்து அப்படியே தோசை மாவு மாதிரியே இருக்கும். சால்ட் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக வந்து
கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. எதுக்கு அந்த கோதுமை மாவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வரும் தோசை, அதுக்காக தான். கோதுமை மாவு அப்படி இல்லைன்னா மைதா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இது பாருங்களேன், அப்படியே தோசை மாவு மாதிரி இருக்குது பாருங்களேன். இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ தோசையாக செஞ்சு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சாச்சு. இதுவும் நீங்கள் வந்து ஏதாவது கேரட் அந்த மாதிரி பீட்ரூட் இந்த மாதிரி தூவி கூட நீங்கள் பசங்களுக்கு சர்வ் பண்ணலாங்க. அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை வந்து கிறிஸ்பியாக வேணும், நான் வந்து அரைச்சி ஒரு 2 ஹவர்ஸ் ஆகவே எனக்கு வந்து அது சாஃப்ட்னஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு அப்பயே வேணும் அப்படின்னீங்கன்னா ரவை ஆட் பண்ணி நீங்கள் தோசையாக ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் கிறிஸ்பியாக வரும், முருவலாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான் நான் ஃபைனலாக ஊற்றும் போது மறுபடியும் ரவையை ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி ஊற்றினேன். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எடுக்கும் போது ஏற்கனவே நேற்று சப்பாத்தி போட்டதுனால கல்லில் அந்த மாதிரி ஸ்டிக்கியாக ஆரம்பிச்சிடுச்சு. பட் எனக்கு அடுத்தடுத்த தோசை சூப்பராகவே வந்தது. இது வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கு இல்லைங்களா? அடுத்த தோசையில் வந்து ரவையை ஆட் பண்ணேன், அது செமையாக வந்ததுங்க. இதுக்கும் கார சட்னி எல்லாம் சூப்பராக இருக்கும். கடலக்கொட்டை சட்னி எல்லாம் இன்னும் சூப்பராகவே இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ரவை ஆட் பண்ணிட்ட பிறகு எனக்கு இன்னும் கிறிஸ்பியாக வந்திருந்ததுங்க, நல்லாவே வந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி மாவில்லாத டைமும் இருக்கட்டும், இல்லை ஏதாவது வெரைட்டி வேணும்னா இந்த மாதிரி பொரிய வச்சு கூட தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு தோசை தான் ஊற்றினேன். வாங்க அடுத்த தோசை ரெசிபி என்னன்னு பார்த்துடலாம். கோதுமை மாவு தோசை தாங்க. என்னங்க எல்லார் வீட்லேயும் கோதுமை மாவு செய்வோம் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? ஆமாங்க, அதே மாதிரி தான். இந்த கோதுமை மாவு தோசை கூட கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 2 கப் அளவுக்கு நம்ம வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணி சால்ட் ஆட் பண்ணி நல்லா அடித்து எடுத்துட்டிங்கன்னா தண்ணி போட்டு நல்லாவே வந்துருங்க. அப்போ ஊற்றும் போது இந்த மாதிரி முருவலாக வரும். அப்படியே நீங்கள் பீட்டர் வச்சு கலக்கும் போது கொஞ்சம் மொத்தாக வரும். இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம இந்த கோதுமை தோசையை தாளித்து கூட செஞ்சுக்கலாங்க. ட்ரை பண்ணுங்கள்.